உக்ரைன் யுத்தத்துல ஆரம்பத்துல 3 நாட்கள், அதிகபட்சம் ஒரு 10 நாள்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு நல்ல செய்தி அப்படின்னு ஒண்ணுமே கிடைச்சது கிடையாது. அதே மாரி உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிச்ச அமெரிக்காவுக்கும் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கல. அமெரிக்காவுக்கு செய்தி கூட தேவையில்ல. மைலேஜ் கிடைச்சா போதும். அதுவே இல்லாம போச்சு. ஆனா, அமெரிக்காவும், உக்ரைனும் வரக்கூடிய தகவல்களோ, செய்திகளோ பத்தி கவலைப்படவே இல்ல. நம்ம பாட்டு போவோம். ரஷ்யாவ ஒரு யுத்த களத்திலேயே வச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் அவர்களோட எண்ண ஓட்டமா இருந்துச்சு. அமெரிக்காவோட எண்ண ஓட்டம் அதுதான். அண்ணன் அமெரிக்காவோட புத்தியே அதான். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. "அடப்பாவி மனுஷா! உனக்கு ஏன் இப்படி எண்ணம்?" அப்படின்னு ஜெலன்ஸ்கிய பார்த்து தான் எல்லாரும் கேட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவர் நாட்டுல தான் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிறதோட விளைவா அம்புட்டு பயலுகளும், அதாவது உக்ரைன் மக்களும் வெளியில இருக்காய்ங்க. உள்ள இருக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான். "நீ ஏன்யா இந்த தியரிய கெட்டியா பிடிச்சுட்டு உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டாலும் பதில் வராது. ஆனா என்ன ஓடும் அப்படின்னா, அவரோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் பூரா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு தான். வரக்கூடிய செய்தி பூரா செலன்ஸ்கிக்கு ஒரே அதிர்ச்சி வைத்தியமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ட்ரம்போட டீம் ரொம்ப தீவிரமா உக்ரைன் யுத்தத்த முடிவுக்கு கொண்டு வர பேசிக்கிட்டு இருக்கார்கள். இதுக்கு நடுவுல ரஷ்ய அதிபர் புட்டினும், வருங்கால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க ரொம்ப தீவிரம் காட்டினார்கள். ஆனா அது பதவியேத்த சில நாட்கள்லயே அமையும் அப்படிங்கிற சிக்னல் வந்திருக்கு. ஏறக்குறைய சுவிட்சர்லாந்துல 2 பேரு மீட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அதிதீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஜெலன்ஸ்கிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறாய்ங்க? நம்ம தலையெழுத்த அப்படியே மாத்தி எழுதி வச்சுருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம்தான். யுத்தம் நின்னு போயிரும். ஜெலன்ஸ்கிய ஆள விடுவார்களா? அதெல்லாம் ஒரு பெரும் கேள்வி. அதே சமயம் நிலங்கள் பூரா கைய விட்டு போயிரும். அங்க போய் ட்ரம்ப்பும், புட்டினும் உட்காராட்டியும் நிலங்கள் பூரா கைய விட்டு போகும். அதான் சூழ்நிலை. அத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இந்த சந்திப்பு ஏற்பாடுகள் தீவிரமாகுது. தகவல்களும் ஏறக்குறைய லொகேஷனே ஃபைனல் பண்ணி, எங்க உட்கார்ந்து பேசப் போறார்கள், எத பத்தி பேசப் போறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ உக்ரைன் யுத்தத்துல நிலங்கள ட்ரம்ப் விட்டுக் குடுப்பாரா அப்படின்னு கேட்டா, தெரியலப்பா அப்படிங்கிறது தான் இது நாள் வரையும் பேச்சா ஓடுச்சு. ஆனா இப்ப அவர் காட்டுற வேகத்த பார்த்தா, இந்த பஃபர் ஜோன் கிரியேட் பண்றத மட்டும் விட்டுருங்க. பிடிச்ச நிலத்த வச்சுக்கங்கன்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்யா ஏறக்குறைய ஒத்துக்கும். ஏன் அப்படின்னா, அவர்கள் ரஷ்ய அதிபர் சொல்லும்போதே பிடித்த இடங்கள் எங்களுக்கு பஃபர் ஜோன்லயுமே இவ்வளவு பர்ட்டிகுலர் பஃபர் ஜோன நாங்க விட்டு தர்றோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய நிலப்பரப்ப தான் அவர் மென்ஷன் பண்ணாரு. அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கன்ஃபார்மா நடக்குமா அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய நடந்துரும் தான் இப்ப வரக்கூடிய தகவல்கள் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் காசாவோட அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏறக்குறைய முதல் நாளே காசா கத்துனாங்க. "ஏய் எங்க ஆளுங்க 3000 பேர் இருக்காய்ங்க. அதுல ஒரு 1000 பேரையாச்சும் வெளில விடணும். அப்பதான் யுத்தத்த நிறுத்துவோம்னாய்ங்க." ஏறக்குறைய இப்ப 1000 பேர வெளில விடுற டீல் தான். இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் ஃபேவரா 1000 பாயிண்ட்டுகள் இருக்கு. அதுல ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. அப்ப அங்கேயே அப்படி இறங்கி வேலை செஞ்சவரு, இங்கேயும் அதே போக்கு தான். இவருக்கு இந்த யுத்தத்த நிறுத்தணும். நிறுத்திவிட்டு வேற எங்கேயோ ஆரம்பிக்கணும். நிப்பாட்டிருவார் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இப்ப ஐரோப்பா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சோனே என்ன செய்வார்? நல்ல மனுஷனா இருந்தா திருந்தணும். ஆனா நம்ம ஆளுக்கு அகராதியிலேயே அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதே. அதனால அவர் என்ன பண்றாரு? அவர் போக்குக்கு அமெரிக்கா அள்ளி ஆயுதங்கள உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணிருச்சு. அத பூரா மொத்தமா ஒரே நேரத்துல கொண்டு போய் கொட்டுனா, பொதுவாவே செலன்ஸ்கி நடத்துற தாக்குதல் எதுவும் மைலேஜ குடுக்காது. பெரிய அளவு நெகட்டிவ தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு தியரியோட இவர் போம்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரும் தாக்குதல தொடுக்குறாரு. எங்க தொடுக்குறாரு அப்புட்ன்னா, ரஷ்யாவ நோக்கி கன்னா பின்னான ஆளில்லா விமானங்கள எண்ணிக்கையே இல்லாம அனுப்புறார். ஏன் அப்புட்ன்னா, அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டே கவுண்ட்லெஸ் அட்டாக் ஆன் ரஷ்யன் சாயில் அப்படின்னு தான் போட்டு வெளியிடுறார்கள். என்னத்தைய அனுப்பிச்சு விட்ட அப்படின்னா, ஆளில்லா விமானங்கள். ஆனா அதுல பெரும்பாலும் நியூட்ரலைஸ் ஆயிருச்சு. ஒண்ணுமே பெல்கிராட் பகுதிய கூட தொடல வழக்கம் போல. ஆனா இங்க யுத்த களத்துக்குள்ள, அதாவது உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தங்கள்லயும் பெரிய அளவு ஆயுதங்கள கொட்டுறார்கள். அங்க ரஷ்ய வீரர்கள் இருக்கான், இல்ல எத பத்தியும் கவலைப்படுறது இல்ல. அந்த ஜோன் நம்மள விட்டு போப்போதான். போடு. மொத்த குண்டுகளையும் கொண்டு போய் அங்க போய் வீசிட்டு வந்துரு. குப்பைய வீசுற மாரி. அப்படிங்கிற மாரி பெரும் பெரும் தாக்குதல். ரஷ்யாவே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய தாக்குதல நடத்துறார்கள். அதாவது அந்த பகுதியில ஆர்ட்டிலரி ஷெல்கள் ஆகட்டும், மிசைல்கள் ஆகட்டும், ஆளில்லா விமானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி தள்ளுறார்கள். என்னமோ கொத்து குண்ட போடுற மாரி நெனச்சுக்கிட்டு, எல்லா ஆயுதங்களையும் அதே பேட்டர்ன்ல யூஸ் பண்றார்கள். இது ஒரு பெரும் தாக்குதல். ஆனா உபயோகமே இல்லாத தாக்குதல் அப்படின்னு ரஷ்யா பதிவு பண்ணுது. காரணம் அந்த பகுதியில எங்க வீரர்கள் ஒண்ணும் கிடையாது. இனிமே தான் முன்னேறி போப்போறாய்ங்க.
அந்த ஜோன குறி வச்சு தாக்குறேங்கிற பேர்ல, எங்க யாரு இருக்கான்னு கூட பார்க்காம அவனுங்க பாட்டுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காய்ங்கங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இது அத காட்டிலும் ஆபத்து. பைடன் சொல்லி பண்ணும்போது 100% ஆபத்து அப்டின்னா, பைடன் சொல்றதுக்கு முன்னாடி நானே செய்றேன் எஜமா அப்படின்னு இவரு பாயிறது 200% ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, இவர் பாட்டு கன்னா பின்னான்னு கொட்டுறாரு. இந்த 2 மனுஷனுங்களும் எப்போ உட்கார்ந்து பேசுவாங்களோ அப்பதான் யுத்தம் முடியும். அந்த நாட்களுக்குள்ள நம்ம பலியாயிருவோமே, ஆயுதங்கள் தீந்துருச்சு, ஜோலி முடிஞ்சுச்சு. அப்படிங்கிற ரேஞ்சுல உக்ரைன் ராணுவமும் ஒரு பக்கம் தெறிச்சு ஓடுது. சந்திப்பு நடக்கறக்குள்ள உக்ரைன் தலைநகர் வந்து வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பேசிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.